ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் வந்துட்டுருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. நம்ம நாளைக்கு என்ன கெஸ்ஸிங் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன கெஸ்ஸிங் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீடியோ ரெகுலராக போடலை அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் வந்து பிளாக்கில் இருந்துச்சு. என்னன்னு தெரியல, அதை பற்றி எனக்கு தெரியல, என்ன காரணம் என்னங்கிறது தெரியல. நான் ஸ்ட்ரைக்கில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் இருந்துச்சு. இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா நான் சும்மா யதார்த்தமாக சரி போஸ்ட்டு போட்டு பார்க்கலாம், போஸ்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். இத்தனை நாள் நான் வீடியோ போஸ்ட் பண்ணேன், போஸ்ட் ஆகலை. அதுக்கு பதிலாக வந்து வேறு ஒரு சேனல், புதுசாக ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி அதில் தான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதோடய லிங்க்கும் வந்து நான் பழைய வீடியோஸில் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தேன். ஒரு சிலர் பார்த்து அதில் வந்திருந்தாங்க, ஒரு சிலர் வரல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சேனலை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சரி போட்டு பார்க்கலாம், இது போஸ்ட் ஆகுதான்னு பார்க்கலான்னு சொல்லும்போது ஆயிடுச்சு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு சரி ஸ்ட்ரைக் வந்து நின்று ஸ்டாப் ஆயிடுச்சு போல், ஸ்ட்ரைக் எடுத்துட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் எனக்கே தெரிஞ்சிச்சு. நிறைய பேர் அதை கேட்டிருந்தீங்க, வீடியோ ரெகுலராக போடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு, அதனால தான் இந்த இது சொல்கிறேன். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போட்டப்போ நமக்கு போஸ்ட் ஆகினதுனால தான் நமக்கே தெரியும் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சரி ஓகே பழையபடி நமக்கு இந்த சேனல்லே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஏபியில் வந்து நமக்கு ஒரு வின்னிங் கிடச்சிருந்துருக்கும். அது ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன், நல்லாவும் இருந்தது. நிறையா விதமாக அது வந்து நமக்கு உள்ளே வர வேண்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏபியில் ரெட்டப்படையில் அடித்து வரும்போது ஒரு 00, 66 வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஒரு 00ங்கிற லாக் ஆச்சு இன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் பேட்டர்ன் படிக்கும் வந்து நமக்கு வந்து 00ங்கிறதும் வந்து ஹிட் ஆகிருந்துச்சு. அது இல்லாமல் ஏபியில் பிசியில் 00 அடிச்சிருந்தான், ஏசியில் 00 அடிச்சிருந்தான், ஏபியில் ஒரு 00 வர வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அதுவுமே வந்து இன்றைக்கி லாக் ஆணுச்சு. இந்த மாதிரிலாம் கரெக்டாக நமக்கு லாக் ஆகி வரும்போது நமக்கு வந்து அதெல்லாம் வச்சு கேமில் வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு வெளில போயிடணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். நான் ப்ளே பண்ணுறதில்ல, பட் உங்களுக்கெல்லாம் நம்ம வீடியோ போடும்போது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எத்தனை பேட்டர்ன் அந்த 00க்கு எத்தனை பேட்டர்ன் சொல்லியிருப்பேன் அப்படின்னு. அப்படி பார்க்கல அப்படின்னா வீடியோ போய் பாருங்கள், அந்த 00 வர்றதுக்கு எத்தனை விதமான பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ தூரம் சுற்றி வந்து அந்த 00 வந்து லாக் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து அந்த 00 மட்டும் ஏபியில் மட்டும் 00 வச்சே ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் வந்து பார்த்துருக்கலாம். அது எத்தனை பேர் செஞ்சீங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு சிலர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க வின் பண்ணியிருந்தீங்கன்னு, ரொம்ப சந்தோஷம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் அடித்ததில் நீங்களே பாருங்கள், அடித்ததை விட அடிக்காத டபுள்ஸ் வராத நாளை மட்டும் நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே வந்து டபுள்ஸ் வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா டபுள்ஸ் வந்தனால மார்க் பண்ணோம்னா நிறையா இருக்குது, டபுள்ஸ் வராதனால மட்டும் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இது டபுள்ஸ் வரலை, இங்கே டபுள்ஸ் வரல, இங்கே டபுள்ஸ் வரல, இங்கே டபுள்ஸ் வரல, அடுத்து இங்கே டபுள்ஸ் வரல, இப்போது இங்கே டபுள்ஸ் வரல, இங்கே டபுள்ஸ் வரல, இங்கே டபுள்ஸ் வரல. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை நாள் இந்த மாதத்தில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 28 நாள் முடிஞ்சிருச்சு. 28 நாள் முடிஞ்சிருச்சு. இந்த 28 நாள்லேயுமே இந்த 28 நாள்லேயும் அவன் எத்தனை நாள், ஒரு நாள் மட்டும்தான் கேம் லீவு. ஓகேங்களா? ஒரு நாள் மட்டும்தான் கேம் லீவு. மற்றபடி அவன் எத்தனை நாள் அவன் வந்து டபுள்ஸ் அடிக்கலைன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 நாள் தான். 28 நாளில் ஒரு நாள் கேம் இல்லை, 27 நாள். இதில் 11 நாள் மட்டும்தான் அவன் டபுள்ஸ் அடிக்கலை. அப்போ எவ்வளோ நாள் ஆச்சு? 16 நாள். பாக்கி 16 நாள் டபுள்ஸ் அடிச்சிருக்கான். டபுள்ஸு ட்ரிபிள்ஸு எல்லாமே வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 16 நாள் அவன் இந்த மாதம் டபுள்ஸ் வச்சு தான் அடிச்சிருக்கான். இந்த மாதத்தில் டபுள்ஸ் மட்டுமே ஃபாலோ பண்ணி வந்திருந்தீங்கன்னா கூட இன்றைக்கி இந்த மாதத்தில் செம்ம அமௌண்ட்டு பார்த்துருக்கலாம் இல்லைங்களா? அப்போது வந்துட்டு எப்படி அடிச்சிருக்கான் பாருங்கள். வீடியோலையும் சொல்லியிருந்தேன், ஏபியில் வந்து டபுள்ஸ் வச்சு கூட நீங்கள் ஏபிலையோ ஏபிபிசிஎஸ்சிலையோ டபுள்ஸ் வச்சு நீங்கள் இந்த இருக்கிற ஒரு பேலன்ஸ் இருக்கிற அந்த ஒரு 4 நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னாவே நல்ல ஒரு வின்னிங் பிடிச்சிடலாம். ஏதாவது 1-2 டைம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதேபடி நமக்கு அதுக்கு அடுத்த நாளே வந்து கரெக்டாக அடித்து முடிச்சிட்டான். இருந்தாலும் இன்னும் 3 நாள் இருக்குது. இந்த 3 நாளில் வந்து இன்னும் ஏதாவது ஒரு டைமாவது டபுள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு நாளைக்கு என்ன கெஸ்ஸிங் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு நிமிஷம்.
ஓகே, இப்போ நாளைக்கு என்ன கெஸ்ஸிங் வருதுங்கிறத பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இப்போ அடுத்த பிப்ரவரி மாதத்துக்கான ஃபாலோயிங் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிவிட்டு உங்களுக்கு குரூப்லேயே சொல்லியிருப்பேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அது புதுசாக யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் அதோடய டீட்டெயில்ஸ் என்ன ஏதுங்கிறத டெலகிராம் குரூப்லேயே வந்துட்டு அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போது நாளைக்கு என்ன கெஸ்ஸிங் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, நேற்று சொன்ன அதே ரூட்டை வச்சு தான் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சி போர்டு 8 காமன், சி போர்டு 8 காமன், அதுக்கு முன்னாடி சி போர்டு 8 காமன் இங்கே. ஓகேங்களா? இந்த சி போர்டு அடிக்கும்போது என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், அடுத்த நாள் டபுள்ஸு. சி போர்டு அடிக்கும்போது அடுத்த நாள் டபுள்ஸு. ஓகேங்களா? சி போர்டு அடிக்கும்போது காமனாக அடுத்த நாள் டபுள்ஸ். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பேட்டர்னும் கொடுத்துருந்தோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 44 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அப்படியே 2 கம்மி பண்ணி 22ன்னு அடிச்சிருப்பான். ஒன்று கேப்பில் இருக்கிற 33, இல்லாட்டி திருப்பி 2 கம்மி பண்ணி 00ன்னு சொல்லி தான் இன்றைக்கி நமக்கு அப்படியும் ஒரு பேட்டர்னு, இந்த ரூட்டு படியும் ஒரு பேட்டர்னு 00ன்னு வந்துருந்துச்சு. அது இல்லாமல் 2 ரூட்டு படியும் நமக்கு 00 அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி கரெக்டாக 00ன்னு அடித்து முடிச்சிருந்தான். ஓகேங்களா? இதை பார்த்துக்கோங்க. நாளைக்கு என்னன்னா இதை பேஸ் பண்ணி தான் அந்த இதுவும் கொண்டு வர போகிறேன். நாளைக்கு என்ன வருது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த சி போர்டு 8 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது மறுநாள் என்ன பண்ணுறான், ஒரு நாள் விட்டு கீழே என்ன பண்ணுறான் பாருங்கள். நல்ல ஒரு கேம் ஆடிட்டு வர்றான். நாளைக்கு அடித்தானா செம்மையாக இருக்கும். யாரும் எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் நாளைக்கு வரப்போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னோடய கெஸ்ஸிங் படி அது வந்துச்சு அப்படின்னா யாரும் எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு பேட்டர்னாகவும் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போது சி போர்டு 8, அந்த 8க்கு காமன் மறுநாள் டபுள்ஸ் என்ன அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி பாருங்கள். மறுநாள் டபுள்ஸு இங்கே 44. ஓகேங்களா? 422னே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 4 டபுள்ஸ் 4, பேலன்ஸ் இருக்கிறது 2. அந்த 2 என்ன பண்ணுறான் பாருங்கள், கரெக்டாக 2னே வச்சு அந்த 44ல் இந்த நாளில் 1 ப்ளஸ்ஸு, அந்த நாளில் 1 ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி 44ல் 10 ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 அப்படின்னு வரும். 10 ப்ளஸ் 44ல் 10 ப்ளஸ் பண்ணால் 55ன்னு வரும். கூட இருக்கிற 2 அப்படியே எடுத்து வச்சு அடிக்கிறான். ஓகேங்களா? அது முடிஞ்சு அடுத்தது பாருங்கள், இங்கே 8க்கு அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்கான், 2 அடிச்சிருக்கான். அது கூட என்ன இருக்குது, 6 இருக்குது. ஓகேங்களா? அப்போ 6 கரெக்டாக வச்சு அந்த 22ல் 1 கூட்டுறோம், இல்லை 10 கூட்டுறோம். 22ல் 10 கூட்டினோம்னா 33 அப்படிங்கிறது சூப்பராக அடித்து முடிச்சிருப்பான். ஓகேங்களா? அந்த 2 பேட்டர்ன் அடித்ததுனால தான் இப்போ நம்ம அது 3ஆவதுக்கு போகிறோம். அதுதான் பேட்டர்ன். ஓகேங்களா? மேலே நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரியலாட்டி இன்னொரு டைம் கூட ஸ்கிப் பண்ணி பின்னாடி போய் பாருங்கள். 442, அந்த 2 அப்படியே கீழே இருக்கிறான். சிங்கிளாக இருக்கிற நம்பரை கீழே இறக்கி எது டபுள்ஸாக இருக்கோ அதில் 10 ப்ளஸ் பண்ணுறோம். 44ல் 10 ப்ளஸ் பண்ணால் 55 அப்படிங்கிறது தெளிவாக அடிச்சிருக்கான். அதே மாதிரி அடுத்த 8க்கு பார்த்தீங்கன்னா 226, 6 கீழே இறக்கி அந்த 22ல் 10 ப்ளஸ் பண்ணால் 33 அப்படிங்கிறது தெளிவாக இறக்கிருப்பான். இப்போது இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இங்கே 1 அப்படிங்கிறது இருக்குது. பாக்ஸ் கூட போட தேவையில்லை. 1 அப்படிங்கிறது நமக்கு ஒன்று வரணும். அது இல்லாமல் இங்கே 00 அப்படின்னு இருக்குது. 00ல் 10 கூட்டினோம்னா 11 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? அப்போ நாளைக்கு ரிசல்ட்டு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 111 அப்படிங்கிறது வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு 111 அப்படிங்கிறது வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. 3ஆவது டைம் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணுவான்னு நினச்சான் அப்படின்னா நீங்கள் உங்கள் கணக்கில் எது வருதோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சப்போர்ட்டுக்கு ஒரு 666ன்னு கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த 111 தான் என்னோடய கான்செப்ட்டு, என்னோடய கணக்குப்படி வர்றது இதுதான் வரணும். ஆனால் அவன் நாளைக்கு இந்த 111 அடிப்பானா, இல்லை இதுக்கு ஏதாவது ட்விஸ்ட்டு வைப்பானா, இல்லை ஏதாவது 1 வச்சு 2 6 அடிப்பானா, இல்லை 2 1 வச்சு 1 6 அடிப்பானா, எப்படி அடிக்க போகிறான்னு தெரியல. உங்களுக்கு எப்படி வருதோ நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த 6 1ல் தான் நாளைக்கு கேம் வரும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கணிப்பாக இருக்குது. உங்களுக்கு எது வருதோ நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு பேட்டர்ன். அடுத்து சப்போர்ட்டுக்கு இன்னொரு பேட்டர்ன் நான் சொல்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது இந்த ஒரு ரூட்டை பாருங்கள். இது நோட் பண்ணி இதை அடித்து முடிச்சுட்டான். இந்த ஜிக்ஜாக் பேட்டர்ன் சொல்லி நான் உங்களுக்கு ஒன்று ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதுபடி தான் அடிச்சிருக்கான். எடுக்கிறது ஏபிபிசி ஏசி அப்படின்னு எடுக்கிறான். அடிக்கிறது ஜிக்ஜாக் பேட்டர்னில் அடிச்சிருப்பான். அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி அடித்து முடிச்சுட்டான். அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அதாவது இங்கே 787 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தான். ஓகேங்களா? 787ல் ஏசி மட்டும் பார்த்துக்கோங்க 77 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அந்த 77 என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா 22 அப்படின்னு சொல்லி இங்கே அடித்து முடிச்சிருப்பான்.
இங்கே எடுக்கிறது வந்து ஏபிபிசி ஏசியில் எடுப்பான். அடிக்கிறது மட்டும் பார்த்திங்கன்னா ஜிக்ஜாகில் அடிச்சிட்ருப்பான். அடுத்தது பாருங்கள், இங்கே ஏசியில் அடிச்சிட்டான். அடுத்தது பிசியில் 17, அதுக்கு ஃபுல் பவர் பண்ணோன்னா 62 அப்படின்னு சொல்லி வரும். அதை கரெக்ட் பிசிலே அடிச்சிருப்பான். நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி அடிக்கும்போது அடுத்தது ஏசியில் தான் அடிப்பான்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் அவன் வந்து இங்கே தான் ட்விஸ்ட் வைக்கிறான் நம்மளுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஏசிலேருந்து எடுத்துட்டான், பிசிலேருந்து எடுத்துட்டான், ஏபிலேருந்து எடுக்கணும். ஏபியில் 92 அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அதை ஃபுல் பவர் பண்ணோம் அப்படின்னா 47 அப்படின்னு வரும். அதை நம்ம வந்து இங்கே வந்து ஏசியில் 47ன்னு ட்ரை பண்ணுவோம். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், திருப்பி ஏபிலே கொண்டு வந்து 47 திருப்பி 74 அப்படின்னு சொல்லி அடித்து முடிச்சிருப்பான். ஓகேங்களா, இது கொஞ்சம் புரியுதான்னு பாருங்கள். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம நாளைக்கு இது ஒரு ரூட்டு இந்த மாதிரி அடிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் பார்த்தப்போ இது கொஞ்சம் தெரிஞ்சது இப்படி அடிக்கிறான் அப்படிங்கிறது, அதனால் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம அது இல்லாமல் இன்றைக்கி 2வது பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ஓகே, இப்போது இந்த மாதத்தில் இங்கே எப்படி இருக்கிறான் பாருங்கள். இதுவும் ஒரு நல்ல ஒரு இதாக தான் அடிச்சிட்டு வந்துட்டுருக்கான். போன மாதம் 0-10 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் ஆனான். ஓகேங்களா, பிசி 10. அந்த 10 என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். நமக்கு இந்த மாதத்தில் ஏசியோ ஏபிபிசி ஏசியில் எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு வரான். அந்த 10ங்கிற நம்பரை நமக்கு 01 அப்படிங்கிற கொண்டு வந்துட்டான். அடுத்தது பாருங்கள் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு. அடுத்தது 3 நாள் விட்டு என்ன பண்ணுறான் பாருங்கள், பிசிலே 59. அந்த 59 என்ன பண்ணுறான், மறுநாள் நம்மளுக்கு 95 அப்படின்னு சொல்லி திருப்பி ஏபிபிசி ஏசியில் கரெக்டாக கொண்டு வந்துட்டான். ஓகேங்களா, இப்போ அடுத்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3 நாள் விட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 828 அப்படின்னு சொல்லியிருக்கு. 828. ஆனால் இங்கே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஏசிலேருந்து எடுக்கிறான். மேலே எப்படி கொண்டு வரான் பாருங்கள். பிசியில் 2 டைம் முடிஞ்சிச்சு. இப்போ ஏசியில் ஃபஸ்ட்டு டைம் இது 88. அதே மாதிரி கரெக்டாக இங்கே ஒரு 88 அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்துட்டான். அப்படியே திருப்பி என்ன பண்ணுறான் பாருங்கள். அதுக்கு அடுத்து 3 நாள் விட்டு திருப்பி என்ன இருக்குன்னு பாருங்கள், 00 அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா, ஏசியில் 00, அதையும் மறுபடியும் 00 அப்படின்னு கொண்டு வந்துட்டான். இப்போ மேலேருந்து பார்த்திங்கன்னா பிசியில் இருக்கிற 10-59 2 டைம் அதை எடுத்து இங்கே வந்து ஆர்டர் அடிக்கலை, அங்கே வந்து ஆர்டராக தான் எடுக்கிறான். 2 டைம் பிசி எடுத்துட்டான், 2 டைம் ஏசி எடுத்துட்டான். இன்னும் 2 டைம் வந்து அவன் ஏபி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கணக்கு. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னு தெரியல, பார்க்கலாம். இப்போது இதை வச்சு தான் நாளைக்கு கெஸிங் ஏபிபிசி ஏசியில் தான் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அவன் வந்து கரெக்டாக ஆர்டர் படி எடுத்தான் அப்படின்னா நமக்கு எங்கே என்ன வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 3 நாள் விட்டு இங்கே கீழே ஏபியில் இருக்கிற நம்பர் இந்த 96 தான் எடுக்கணும். ஓகேங்களா, அங்கே 10 எடுத்து 10 அடித்தான். இங்கே எதுவுமே பவர்லாம் எதுவுமே பண்ணல, டேரெக்டாக தான் வந்துட்டுருக்கு. 10 எடுத்து 10 அடித்தா 59 எடுத்து 95 அடிச்சிட்டான். 88க்கு 88 அடித்தான். 00க்கு 00 அடித்தான். இங்கே இருக்கிற 96க்கு நாளைக்கு இங்கே ஒரு 69 96 அடிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த 96 எடுத்து அவன் உள்ளே கொண்டு வரணும். மேலே 2 இருங்க ஒரு நிமிஷம். மேலே 2 பிசி 2 ஏசி. இப்போ தான் ஏபி. ஒருவேளை இந்த ஏபி எடுத்துட்டான் அப்படின்னா அடுத்த ஒரு 3 நாள் விட்டு அதுக்கு அடுத்த ரிசல்ட்டை அடுத்த நாள் ட்ரை பண்ணலாம். நாளைக்கு இதை ட்ரை பண்ணலாம். ஒரு வேளை அடிச்சிட்டான் அப்படின்னா இங்கேருந்து நான் பேட்டர்ன் ஒரு வேளை சொன்னாலும் சொல்லலாட்டி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 3 நாள் 96லேருந்து 3 நாள் பார்த்தோம்னா 1 2 இந்த மாதத்தில் இது 3. அப்போ இந்த 14 எடுத்து நாளைக்கு அதுக்கு அடுத்த நாள் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். வந்தால் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எதையும் ஒரு வேளை இந்த நம்பருக்குள்ளே வேறு ஏதாவது ட்விஸ்ட்டு வச்சா அப்படின்னா 962 அப்படிங்கிறத இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆளில் அந்த 96 69 அப்படின்னு ட்ரை பண்ணலாம். இல்லை அந்த இதுக்குள்ளேருந்து வேறு ஏதாவது நம்பரை ட்விஸ்ட்டு பண்ணி எடுக்கிறான் அப்படின்னா அந்த 926 இல்லையா, 926 அப்படிங்கிற நம்பரை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை ஃபுல்லாகவே ஏபிபிசி ஏசியில் பிரித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு 96 69 26 62 29 92 இப்படின்னு ஒரு தனித்தனியாக பிரிக்க முடியும். இதை வந்து ஆளில் கூட நீங்கள் ட்ரை பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க ஏபிபிசி ஏசியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி ஏதாவது மிஸ் பண்ணி அவன் அடித்தான் அப்படின்னா
இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா கரெக்டாக ஏபியில் தான் எடுக்கிறான்னா கரெக்டாக இந்த 96, 69ங்கிறது உள்ளே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 6, 9லாம் வந்து கொஞ்சம் பெண்டிங் நம்பராகவும் இருக்குது. சார்ட்டு வந்து பார்த்துக்குங்க. இந்த 6, 9ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, நான் கூட காட்டுறேன். ஓகே, இது வந்து பெண்டிங் சார்ட்டு, பெண்டிங் நம்பர் சார்ட்டு. இப்போ 6 பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் வந்து 17 நாள் ஆச்சு. மற்றபடி பி போர்டு சி போர்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. அடுத்து 9மே பார்த்திங்கன்னா சி போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டு இல்லை ஏ போர்டில் வரலாம். ஓகேங்களா? அப்போ 96 அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பி போர்டில் 96, 69 அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஏ போர்டில் 6 வர்றதுக்கு ரேராக தான் இருக்குது, சி போர்டில் 9 வர்றதுக்கும் ரேராக தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது ஏ போர்டில் 6 வைக்காமல் 6 வந்து பியோ இல்லை சிலேயோ வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 9 பார்த்திங்கன்னா சி போர்டில் வைக்காமல் ஏ போர்ட்லேயோ பி போர்ட்லேயோ வைக்கலாம். இதில் வந்து என்ன தெரியுதுன்னா பிசி 96 அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிசி 96, ஆமாம், பிசி 96 அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த 9 வச்சு பார்க்கும்போது நமக்கு ஏ போர்டில் 9 வச்சு ஏபி 96, அப்படி இல்லை அப்படின்னா ஆமாம் ஏபி 96 நாளைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெண்டிங்கில் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் எப்படி எதனால் சொல்கிறேன் அப்படிங்கிறது பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து 6 அப்படிங்கிற நம்பர் 17 நாள் பெண்டிங்கில் இருக்குது. அப்போ 6 இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். ஓகேங்களா? ஆனால் 9 வந்து பெண்டிங் வந்து சி போல் 42 நாள் இருக்குது. அப்போ வந்து இங்கே 9 வர முடியாது. அப்போ வந்து இங்கே 6 வரலாம், இங்கே 9 வர முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு 96 அப்படின்னு சொல்லி வரலாம். ஓகேங்களா? பி போலில் 10 நாள் தான் இருக்குது, 9 வந்து, அதனால் திருப்பி இங்கே 96ன்னு வரலாம். அதனால் சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே 9 பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 9 வரலாம். அப்போ ஏ போர்டில் இங்கே 9 வரலாம், பி போர்ட்லேயும் 9 வரலாம். 6 பார்த்திங்கன்னா இங்கே ஏ போர்டில் 17 நாள் ஆச்சு, 6 இங்கே வர முடியாது. அப்போது இங்கே தான் 6 வர முடியும். இங்கே சி போர்ட்லேயும் வரலாம். ஓகேங்களா? சி போர்ட்லேயும் 6 வரலாம். அப்போது பிசி 96ங்கிற நம்பரையே டைரெக்டாகவே திருப்ப கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். 96ங்கிற நம்பரையே ஏபி பிசி ஏசி அப்படிங்கிற ட்ரை பண்ணலாம். சப்போர்ட்டுக்கு 69ன்னு வைக்கிறதுனால வச்சுக்கோங்க. பெண்டிங் நம்பர் ஏதாவது ஓப்பன் ஆச்சுன்னா மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதுக்காக சொல்கிறேன். அந்த பெண்டிங் நம்பரை வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து நம்பரை வந்து அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சார்ட்டு காமிச்சேன். உங்களுக்கு எது வருதோ நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, நன்றி.